கைலாயம் பொற்கதிர்களில் இன்று விழித்தெழுந்தது. தெய்வீக ஒளி அனைத்தையும் நிரப்பியது. தெய்வீக வேல் பிரகாசமாக ஒளித்தது. அதன் ஜோதி உலகம் முழுதும் பரவியது. சரவணக்காடு ஆழ்ந்த அமைதியில் நின்றது. இயற்கையே தெய்வ வரவை உணர்ந்தது. 6 முக குழந்தை பிரகாசித்தான். தெய்வீக ஒளியில் உலகம் மிளிர்ந்தது. ஸ்ரீ கந்த புராணம் நாள் 3. தெய்வீக தரிசனத்தின் தொடர்ச்சி. இமயமலையின் உச்சியில் பார்வதி தேவியின் தெய்வீக மேன்மை பரவியது. தாயின் உள்ளம் கனிந்தது. ஆண்டுகள் நீண்ட ஏக்கம் எழுந்தது. மகாதேவன் புன்னகையால் அருள் பொழிந்தார். அந்த நொடி அனைத்தும் அமைதியாய் மலர்ந்தது. பார்வதி மெதுவாக எழுந்தாள். தெய்வீக தீர்மானம் கண்களில் தெரிந்தது. பொற்கதிர் பாதை உருவானது. தெய்வீக பயணத்திற்கு வானம் திறந்தது. பொற்கதிரால் பாதை பிறந்தது. பரமசக்தியின் பயணம் ஆரம்பமானது. அவள் விண்ணிலிருந்து இறங்கினாள். வெண்மேகங்கள் வழி வணங்கின. மேகங்கள் மரியாதையுடன் பிரிந்தன. தெய்வீக வருகைக்கு வானம் வழிவிட்டது. தேவர்கள் கைகளை கூப்பினர். தெய்வீக சக்தியை பணிவுடன் வரவேற்றனர். அனைத்து உயிர்களும் தாயின் திருவுருவை உணர்ந்து நின்றன. தெய்வீக தென்றல் மெதுவாய் வீசியது. ஆனந்த அலை காடு முழுவதும் பரவியது. முருகன் திரும்பி பார்த்தான். தாயின் அருள் ஒளியை உணர்ந்தான். தாயின் ஒளி நெருங்கியது. அன்பின் அலை இதயத்தை நிரப்பியது. அவள் பாதம் பூமியை தொட்டது. பூமி பரம ஆனந்தத்தில் திளைத்தது. காடு முழுவதும் தெய்வீக ஜோதி அனைத்தையும் ஆட்கொண்டது. தாய் மகன் கண்கள் சந்தித்தது. காலமே நின்றது போல ஆனது. முருகன் மெதுவாக சிரித்தான். தெய்வீக ஒளி உலகை நிரப்பியது. பார்வதியின் கண்களில் கண்ணீர் மின்னியது. தாயின் அன்பு பெருக்கெடுத்தது. அவள் கரங்கள் விரிந்தன. தாயின் அருள் உலகை அணைத்தது. தெய்வ குழந்தை மெதுவாக முன்னே நடந்தான். தாயின் அருளை நோக்கி. தெய்வீக ஒளி மெதுவாக அதிகரித்தது. அனைத்தையும் அருளால் நிரப்பியது. அம்மையின் கரம் மெதுவாக மகனின் கன்னத்தை தொட்டது. அன்பின் ஒளி உலகம் முழுதும் பரவியது. ஒரு கண்ணீர் துளி விழுந்தது. தாயின் அன்பு பூமியை நனைத்தது. மகன் தாயின் மார்பில் சாய்ந்தான். அன்பின் அருள் அவர்களை ஒன்றாக்கியது. தெய்வீக அணைப்பு நிகழ்ந்தது. அன்பின் அருள் உலகை நிரப்பியது. 6 முகங்கள் அமைதியில் சாய்ந்தன. அன்பின் சாந்தம் அவனை சூழ்ந்தது. தூரத்தில் சிவன் அருள் பார்வை செலுத்தினார். அவரது கிருபை அனைத்தையும் காத்தது. மலர்கள் வானிலிருந்து பொழிந்தன. விண்ணகம் ஆனந்தத்தில் மலர்ந்தது. கார்த்திகை மாதர்கள் ஆனந்தத்தில் மலர்ந்தனர். அவர்களின் இதயம் பெருமையில் நிரம்பியது. பார்வதி மகனின் நெற்றியில் முத்தமிட்டாள். அன்பின் அருள் அவனை சூழ்ந்தது. பொன் ஒளி பரவி விரிந்தது. விண்ணும் மண்ணும் அருளில் நனிந்தது. தாமரைகள் மலர்ந்தன. அருளின் ஒளியில் பூமி சிரித்தது. ஒளி தொட்ட நதி மினுங்கியது. அலைகள் ஆனந்தத்தில் ஆடியது. இசை ஒளியாக பரவியது. அருளின் அதிர்வு உலகை நிரப்பியது. முருகன் தாயின் ஆபரணத்தை பற்றினான். அன்பின் பாசம் அவன் கண்களில் தெரிந்தது. விளக்குகள் ஏற்றப்பட்டன. அருளின் ஒளி எங்கும் பரவியது. முருகன் சிலை பிரகாசித்தது. அருளின் ஜோதி ஆலயத்தை நிரப்பியது. பக்தன் கைகளை கூப்பினான். அவன் இதயம் அருளை நாடியது. வேல் முன்னிலையில் ஒலித்தது. அதன் ரகசிய சக்தி மறைந்தது. தூபம் மெதுவாக உயர்ந்தது. அதன் மனம் அருளை அழைத்தது. தாய்மகன் நிழல்வானில் தெரிந்தது. அருள்வானமே சாட்சியாயிற்று. சிவன் அருள்கை தோன்றியது. அமைதி உலகை அரவணைத்தது. ஓம் ஒளியாக உருவானது. அந்த ஜோதி அனைத்தையும் நிரப்பியது. 6 கண்கள் அமைதியில் மின்னின. அந்த பார்வை அருளை பொழிந்தது. தாயின் அருள் உலகம் முழுவதும் பரவியது. அமைதியும் நம்பிக்கையும் மலர்ந்தது. முருகன் உறுதியுடன் நின்றான். அவன் பார்வையில் வெற்றி தெரிந்தது. பார்வதியின் கரத்தில் ஒளி திரண்டது. வேல் உருவாகத் தொடங்கியது. தொலைவில் அசுர நிழல் தோன்றியது. இருள் மெதுவாக நெருங்கியது. சிவந்த வானம் சாட்சியாயிற்று. விதியின் தருணம் வந்தது.
முகங்களில் தீர்மானம் மலர்ந்தது. அவர்கள் பின்னோக்கி திரும்பவில்லை. வேல் முழுமையாக பிரகாசித்தது. வெற்றியின் ஜோதி உயர்ந்தது. மின்னல் வானை கிழித்தது. இயற்கையே அதிர்ந்தது. அசுரனை அழிக்கும் வல்லமை அவன் கரத்தில் எழுந்தது. மிருதங்கம் முழங்கியது. போரின் அழைப்பு எழுந்தது. நாளை வேலின் அருள் பிரசாதம் உங்கள் வாழ்க்கையை தொட்டிடும். தமிழ் புராணக் கதைகள், பக்தி வீடியோக்கள் மற்றும் சினிமாட்டிக் ஸ்டோரிகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.